அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளையில் தேவ வார்த்தைகளை ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக கேட்க வந்திருக்க உங்கள் அனைவரையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலும் சென்னை பெருநகர செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் ஓய்வு நாள் பள்ளி மற்றும் தனிநபர் ஊழிய இலாகாவின் சார்பாக வரவேற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த காலாண்டினுடைய தலைப்பை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மாபெரும் போராட்டம் என்கின்ற தலைப்பு, த கிரேட் கான்ட்ரோவர்சி என்று நாம் சொல்லலாம். அதில் இவ்வாறு தலைப்பில் நாம் பார்க்கும்போது எல்லா எதிர்நிலைகளிலும் விசுவாசம் என்று ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா எதிர்நிலைகளிலும் எவ்வளோதான் போராட்டங்கள் இருந்தாலும் எதிர்த்து நின்றாலும் சத்தியத்திற்கு அந்நேரங்களிலும் விசுவாசமாக இருத்தல் எப்படி, அது வேதத்தை மொழிபெயர்த்து வேதத்தை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் சீர்திருத்தவாதிகளின் நாட்களிலே அது எப்படி காணப்பட்டது என்பதை குறித்த பல சரித்திர உண்மைகளை நாம் இன்றைக்கு வேதத்திலிருந்து நாம் வாசித்து பார்க்கத்தக்கதாக ஆண்டவர் ஒரு பெரிய கிருபை செய்திருக்கிறார். எல்லா நிலைகளிலும் விசுவாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு. இது 5வது பாடம், 2024ஆம் ஆண்டு 2ஆம் காலாண்டின் 5வது பாடத்தை நாம் இன்றைக்கு ஆராய்ச்சி செய்ய இருக்கிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபித்து அதன் பின்பு இந்த பாடத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். இரக்கங்களில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உடைய சமூகத்திலே ஒரு சிறு மந்தியாக கூடியிருந்தும் உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கத்தக்கதாக எங்களுக்கு கொடுக்குற இந்த சிலாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, இந்த வேத தியானத்தை நாங்கள் செய்யும்பொழுது ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக ஆண்டவரே அரிய கருத்துக்களை விளங்கி கொள்ளவும், வரலாற்றிலே வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர்களுக்கு ஏற்பட்ட நிலைமைகள் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு வேதத்தின் மேலுள்ள பற்றுறுதியை நாங்கள் பற்றி பிடிக்கிறவர்களாக இருக்க ஆண்டவரே நாங்கள் காணப்பட நீர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை தாரும். அவர்கள் எப்படி விசுவாசத்தினாலே வேத வார்த்தைகளின் மேலுள்ள நம்பிக்கையினாலே அவர்கள் எப்படி சோதனையை ஜெயித்தார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த கிருபை எங்களோடு கூட எங்களை வழிநடத்தி செல்லட்டும். இயேசுவின் என்ப நாமத்தில் வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை எல்லா எதிர்நிலைகளிலும் விசுவாசம் என்ற தலைப்பு மனப்பாட வசனமாக சங்கீதங்கள் புஸ்தகத்திலே 119வது சங்கீதத்திலே 11வது வசனத்தை நமக்கு மனப்பாட வசனமாக கொடுத்துருக்கார்கள். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கிய என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் இங்கு மனப்பாட வசனமாக கொடுக்கப்படுகிறது. இந்த ஆரம்ப பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனிதர்களுக்கு வாழ்வதற்கு எந்த நோக்கமும் இல்லை என்று சிந்தித்து கொண்டிருந்த பேசி கொண்டிருந்த மத்திய கால கிறிஸ்தவர்களுக்கு சீர்திருத்தவாதிகளுடைய கருத்துக்களும் அவர்கள் வேதத்தை ஆராய்ந்த விதமும் அவர்கள் வேதத்தை எடுத்து சொன்ன விதமும் மெய் கிறிஸ்தவனுக்கு நிச்சயமாகவே ஒரு நோக்கத்தோடு வாழ்கிறோம், இல்லையென்றால் அடிப்படை விசுவாசத்திற்காக நாம் வாழ்கிறோம் என்ற ஒரு நோக்கத்தை சீர்திருத்த காலங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அதில் விசேஷமாக தங்கள் விசுவாசமானது தங்கள் ஜீவனை காட்டிலும் மேலானது என்று சொல்லி அக்கால கிறிஸ்தவர்கள், இல்லைனால் மத்திய காலத்தில் சீர்திருத்தம் செய்த சீர்திருத்தவாதிகளும் அவர்களது பின்னடியார்களும் தங்கள் ஜீவனை காட்டிலும் தங்கள் விசுவாசம் பெரிதானது என்று அவர்கள் அறிக்கையிட்டு கிறிஸ்துவுக்காக மரணத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்ததை நாம் என்ன செய்கிறோம் என்றால், ஐரோப்பிய வரலாற்றில், இல்லைனால் மத்திய கால ஐரோப்பிய வரலாற்றின் சரித்திரத்தில் நம்மால் வாசித்து அறிந்து கொள்வோம். அதிலே ஒரு சிலரை பற்றி தான் இன்றைக்கு நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்க இருக்கிறோம். இந்த மாபெரும் போராட்டத்தில் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ அடிப்படை விசுவாச கோட்பாடுகள் எப்படி முக்கியமானது, அதற்காக எப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் ஜீவனை கொடுத்தார்கள் என்கின்ற ஒரு மாபெரும் சத்தியம் இன்றைக்கு இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஞாயிற்றுக்கிழமை தலைப்பாக தேவனுடைய வார்த்தை மட்டுமே என்று சொல்லக்கூடிய ஒரு உபதலைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த வேதாகமம் அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை மனிதர்களுக்கு துக்கத்திலே மகிழ்ச்சியும் அதே ரீதியிலே நம்பிக்கையையும் இருளிலே வெளிச்சத்தையும் கொடுக்கிறது என்பதை நன்றாக அறிந்து கொண்ட வேத மொழிபெயர்ப்பாளர்கள், இதனால் புதிய ஏற்பாட்டு சீர்திருத்தவாதிகள் வேத வசனங்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக அதை தங்கள் விசுவாசிகளுக்கு அவர்கள் போதித்து வந்ததை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வேத வசனத்திற்காக அநேகர் மரித்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு சமயத்தில் சங்கீதம் 119, 103, 104 நம்ம வாசிக்கும் போது
அவங்க நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். 119 103ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றால், உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. இந்த வசனங்கள் அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, சீர்திருத்தவாதிகள் அவர்கள் சீர்திருத்தம் செய்தபோது அவர்களை வைராக்கியம் உள்ளவர்களாக மாற்றத்தக்கதாக, அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை வேதத்தின் மேலே விசுவாசம் அதிகரிக்கத்தக்கதாகவும் அதை போதித்து அதற்காகவே வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வைராக்கியத்தையும் சீர்திருத்தவாதிகளுடைய இருதயத்தில் ஏற்படுத்தி அவர்கள் பிரசங்கங்களிலும் அவர்கள் தேவ செய்திகளிலும் அது வெளியானதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இதில் நாம் பார்க்கும் பொழுது விசேஷமாக விக்லிப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தவர் அவர்தான். நாம் பார்த்தோம் போன வாரமே இல்லையா, சீர்திருத்த வெடிவெள்ளி ஜான் விக்லிப்ஸ். அவங்க இங்கிலீஷ் ரிஃபார்மர் என்று நாம் பார்க்கிறோம். அவர் என்ன செஞ்சார்னு சொன்னால், அவர் மொழிபெயர்ப்புகளை கேலி செய்தார்கள். அவைகள் எரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ரோமைய கிறிஸ்தவ வல்லமையினாலே அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை அவைகளில் குறைவுகள் இருப்பதாகவும் திருச்சபைக்கு எதிராக இவர் செய்கிறார் என்று சொல்லியும் முரண்பட்ட கருத்தை உடையவர், இல்லைன்னா ஹெரிட்டிக் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், முரண்பட்ட கருத்தை உடையவர் என்று சொல்லி ஜான் விக்லிப்ஸுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட பொழுது அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை அவர் சொன்னது என்ன என்று சொன்னால், நீங்கள் ஒரு வயதான கிறிஸ்தவ போதவரோடு எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று மாத்திரம் நீங்கள் நினைத்து கொள்ளாதீர்கள். தேவனுடைய வசனம் என்னை பலப்படுத்துவதாக இருக்கிறது. உங்கள் போராட்டம் ஒரு வயதான ஒரு ஊழியக்காரனுக்கு எதிராக அல்ல, தேவனுக்கு விரோதமாக நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். இல்லை என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக உங்களுடைய போராட்டங்கள் இருக்கிறது என்பதை என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த வசனங்களை எரிப்பதற்கு, அவரது மொழிபெயர்ப்பை எரிப்பதற்கு அந்த இடத்துல கட்டளையிடப்பட்ட அந்த அரசாங்கத்தை பார்த்தவர் என்ன சொல்கிறார்னா, இல்லைன்னா ரோமைய கிறிஸ்தவ வல்லமையை பார்த்தவர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் எனக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாக போரிட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லத்தக்கதா. அதுக்கு முன்னாலேயே ஜான் ஜெரோம்லாம் உயிரோடு கொளுத்தப்பட்டாங்க. அதை கடந்த வாரத்திலே நாம் தியானித்து பார்த்தோம் இல்லைங்களா. இப்போது ஜான் விக்லிப்ஸை அவ்விதமான ஒரு நிலைமைக்கு என்ன செய்தாங்க, அவங்க ஆளாக்கத்தக்கதாக அருமையான ஆண்டுடைய பிள்ளையில் திங்கட்கிழமை பாடத்தில் சந்ததிகளுக்கும் தேவ வார்த்தை என்று சொல்லக்கூடிய ஒரு உபதலைப்பு கொடுக்கப்பட்டது. சந்ததிகள் அப்படியே அது தொடர்ந்துக்கிட்டே வருது. அந்த சீர்திருத்தம் இல்லைங்களா, ஒருத்தரை கொல்றாங்க, எரிக்கிறாங்க, ஒரு சிலர் மாட்டுறாங்க, ஒரு சிலர் தப்பித்து போகிறாங்க. இப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், தேவ வசனங்களுக்காக 2 கொரிந்தியர் 13:8 நமக்கு ஒரு தெளிவான காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் சொல்வதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. 2 கொரிந்தியர் அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். கருத்துக்கள் நாம் பார்க்கும். அவர் சொல்வது, சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். இந்த வசனமும் சீர்திருத்தவாதிகள் அடிக்கடி பயன்படுத்தின வசனங்களாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் எதுவும் செய்யக்கூடாது, சத்தியத்திற்கு அனுகூலமாகவே நாங்கள் எதுவும் செய்ய முடியும். வசனங்களின் மேல் அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை அந்த ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் அவங்க இந்த வேத வசனங்களின் மேல் விசுவாசத்தை அந்த காங்கிரிகேஷன்களுக்கு என்றால் திருச்சபைக்கு அவர்கள் கடத்தி வரத்தக்கதாக அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை அதில் வில்லியம் டிண்டேல் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் தான் இந்த ஜான் விக்லிப்ஸ் இறந்து போகிறார் இல்லையா. அவர் முதல்ல மொழிபெயர்த்தார் வேதாகமத்தை ஆங்கில மொழியிலே என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு 140 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த வில்லியம் டிண்டேல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், இல்லை என்றால் ஒரு கத்தோலிக்க பாதிரியார், அவர் எழும்பி என்ன செய்கிறார் என்றால், 140 ஆண்டுகளுக்கு முன்பாக மொழிபெயர்க்கப்பட்ட டாக்டர் ஜான் விக்லிப்ஸினுடைய அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பிலே சில சிறு மாற்றங்களையும் சில தவறுகளையும் அவர் எடுத்துவிட்டு சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் என்ன செய்தார் என்றால், அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை அவர் அவைகளை எழுதி அது ரொம்ப தீவிரமாக அந்த வேத வசனங்கள் மேலே விசுவாசம் ஐரோப்பிய நாடுகளிலே பரவி கொண்டிருந்த காலகட்டங்கள் அது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னிங்கன்னா, அவரை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னிங்கன்னா, அந்த அவருடைய மொழிபெயர்ப்புகள் எல்லாம் எரிக்கத்தக்கதாக எந்த இடம்னா
அந்த ஜெர்மனி தேசத்தில் உள்ள வார்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அவர் அழைக்கப்படுகிறார். அங்கே அவரது மொழிபெயர்ப்புகள் கொண்டு வரப்படுகிறது. அவரை கட்டி வைத்து அவரை கொன்று அதன் பின்பு அவர்கள் எரிப்பதை நாம் பார்க்கிறோம். வில்லியம் டிண்டேல் என்று சொல்லக்கூடிய முதலாவது மொழிபெயர்ப்பாளர்கள் எல்லாருமே சீர்திருத்தவாதிகள். முதல்ல புதிய ஏற்பாட்டை தான் மொழிபெயர்த்தாங்க. அப்புறம் ஆதியாகமத்திலேருந்து மொழிபெயர்க்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் முடித்தாங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்ச பிரதி எதுன்னு சொன்னால் அந்த காலத்தில் புதிய ஏற்பாடு என்று சொல்லி பாடுறோம். அவங்களுடைய லைப்ரரிஸில் தான் அது இருந்துச்சு. அவங்க சாதாரணமாக அவங்களுக்கு அது கிடைக்கல. அவங்க ஆலயங்களிலும் அந்த வேதத்தை அவங்களால பார்க்க முடியல. 10 ஆண்டுகள் அவர்கள் ரோமைய திருச்சபையிலே அவர்கள் போதகர்களாக கல்வி பயின்று நன்றாக கிரேக்கு லத்தீன் மொழியும் எபிரேய மொழியும் அவர்கள் அறிந்திருந்தபடினாலே மொழிபெயர்ப்பு அவர்களுக்கு எளிதாக அமைந்திருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கி நம்ம அப்படி கிடையாது. நம்ம ஒரு சில ஆண்டுகள் மாத்திரம் படிச்சுட்டு வந்துடுறோம். நம்மளால் முழுசுமாக அந்த வேதத்தினுடைய மூல மொழிகளை நம்மால் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ரோமைய கிறிஸ்தவ திருச்சபையின் போதகர்கள் அப்படி இல்லை. 10 ஆண்டுகள் அவர்கள் கல்வி பயின்றதை நாம் பார்க்க அவர்களுக்கு எளிதாக இருந்தது. அதில் கிரீக் லத்தீன் அண்டு ஈப்ரூஸ் அவங்களுக்கு பாடங்கள். அவங்க அதன் இலக்கணத்தை கூட நன்றாக அறிந்திருந்தார்கள் மொழிபெயர்ப்பாளர்கள். ஆனப்படினாலே மொழிபெயர்ப்பது அவர்களுக்கு கடினமான ஒரு வேலையாக இல்லை. அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை கடைசியில் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா டயட் ஆஃப் வார்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய வார்ம்ஸ் என்கின்ற இடத்துல ஜெர்மனி தேசத்தில் அவர் உயிரோடு எரிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இத்தனைக்கும் டாக்டர் லுத்தர் சீர்திருத்தம் செஞ்சு 100 ஆண்டுகள் பொறுத்து இந்த காரியம் நடக்குது. அப்போனா அந்த ஸ்தாபனம், அந்த கிறிஸ்தவ ஸ்தாபனத்தினுடைய அந்த வெறுப்பு, சீர்திருத்தவாதிகள் மேல் இருந்த வெறுப்பு அடங்கவே இல்லை என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடியாதுமையான ஆண்டோடைய பிள்ளைகளை. அப்படிதான் இந்த வில்லியம் டிண்டேல உயிரோடு எரிச்ச பின்பு அவர் என்ன பண்ணாராம், சாகும்போது சொன்னாராம், இங்கிலாந்து மன்னரே எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி அவர் ஒரு விண்ணப்பத்தை வைத்து விட்டு அவர் மரித்து போவதை நாம் பார்க்கிறோம். மெய்யாகவே அதன் பின்பு 4 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த அரசர்களுடைய உதவியோடு கூட எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை இங்கிலாந்து இவரை நிறைய பேர் கவனமாக இல்லாமல் போனதுனால தான், நிறைய பேருடைய ஒத்துழைப்பும் ஒத்தாசையும் இல்லாமல் போனபடினால்தான் நிறைய சீர்திருத்தவாதிகள் கொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். வில்லியம் டிண்டேலும் அப்படி தான் உயிரோடு எரிக்கப்பட்டார். லுத்தர் சீர்திருத்தம் செய்து 100 ஆண்டுகளுக்கு பின்பு தான் அவர் வரார். அப்போ கூட அந்த சீர்திருத்தவாதிகளை அழிக்கக்கூடிய அந்த காரியம் அந்த ரோமைய கிறிஸ்தவ வல்லமையினுடைய இதயத்திலிருந்து போகவில்லை. அருமையான ஆண்டோடு தொடர்ந்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் சீர்திருத்தவாதிகளுக்கு துன்பத்தை கொடுக்கத்தக்கதாக அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை அதன் பின்பு 4 ஆண்டுகள் பொறுத்து 1611 பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கத்தின் உதவியோடு டிண்டேலுடைய பின்னடியார்கள் என்று இருப்பாங்க இல்லையா, அவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சு நிச்சயமாக அவங்க ஃபாலோவர்ஸ் இருந்திருப்பாங்க. அதில் 54 பேரை தேர்ந்தெடுத்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னிங்கன்னா டிண்டேலுடைய அந்த மொழிபெயர்ப்பு, ஆங்கில மொழிபெயர்ப்பு இல்லையா, கிரேக்கு லத்தீன் மொழியிலேருந்து புதிய ஏற்பாடும் எபிரேய மொழியிலேருந்து பழைய ஏற்பாட்டையும் ஒரு மொழிபெயர்த்து வைத்திருந்தார். அவருடைய பின்னடியாரில் 54 பேர் அந்த பணிக்காக ஒதுக்கப்பட்டு எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளையில் இங்கிலாந்து தேசத்தில் கிபி 1611 கிங் ஜேம்ஸ் வெர்சன் என்று இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த வேதாகமானது முதலாக அச்சிடப்பட்டு 100 கோடி பிரதிகள் அதன் பின்பு என்ன பண்ணப்பட்டது, அது அச்சிடப்பட்டதை நாம் நாம் இந்த சீர்திருத்த கால வரலாற்றிலே நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லையா. அப்போனா இன்றைக்கி நம்ம ஒரு மார்க்கு சுதந்திரமுள்ள ஒரு தேசத்தில் வாழ்கிறோம், அது நல்லது தான். ஒரு சிலர் இடத்துல அது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கூட அங்கே அப்போ ரிலீஜியஸ் ஃபெனாட்டிசிசமும் ஃபண்டமெண்டலிசம் அடிப்படை வாதத்துக்கு விரோதமாக நீங்கள் எதாவது செஞ்சால் உங்களை அவர்கள் உயிரோடு எரித்தார்கள். இந்த ரிலீஜியஸ் ஃபெனாட்டிசிசம்ன்றது இன்றைக்கும் மனிதனுடைய இருதயத்தில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இல்லையா. அதனால தான் டாக்டர் லுத்தர்னு சொன்னால் கிறிஸ்தவர்கள் சீர்திருத்தவாதிகள் தனது கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு வேதத்தின் கருத்துக்களுக்காக நிலை நின்றவர்களை ரோம கிறிஸ்தவ வல்லமை அழித்த பொழுது அவர் அதை மிருகம் என்று அடையாளம் காட்டத்தக்கதாக அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை அப்படிதானே. அதனால்தான் நமக்கு இன்றைக்கி தலைப்பு பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், எல்லா எதிர்நிலைகளிலும் விசுவாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு. வேதத்தை அதிகமாக நேசிக்கிறவர்களாக சீர்திருத்தவாதிகள் இருந்து நாம் லுத்தர்லாம் சங்கீதங்கள்லேருந்து தான் பிரசங்கம் பண்ணுவாராம். முதல்ல சீர்திருத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அவர் அவருக்கு எப்படி வேதத்தை அவர் எப்படி கண்டு கொண்டார் என்பது தான் நமக்கு இன்றைக்கு
செவ்வாய்க்கிழமை பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவரால் பிரகாசம் அடைதல் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு இல்லையா? அதில் நீங்கள் பார்க்கும்போது இந்த விட்டன்பர்க் பல்கலைக்கழகத்தில் அவர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதுங்க, டாக்டர் லுத்தர் ஜெர்மனி தேசத்தில் அவர் அந்த லைப்ரரியில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு புஸ்தகத்தை கண்டெடுத்த பின்பு தான் அவருக்கு தெரிகிறது அதுதான் பரிசுத்த வேதாகமம் என்ற அருமையான ஆண்டு. அது முன்னால் அந்த புஸ்தகத்தை பார்த்ததும் இல்லை, அவர் படித்ததும் கிடையாது. பாடத்துக்காக கூட அவங்க என்ன கொட்டேஷன் கொடுக்குறாங்களோ, அவங்க என்ன இது பண்ணுறாங்களோ, அந்த சப்ஜெக்ட் இருக்குதோ அதை மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க. மற்றபடி நிறைய பிப்ளிக்கல் லாங்குவேஜஸ்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அவங்க. அதனால் மொழிபெயர்ந்து அவங்க கஷ்டமாக தான். ஆனால் வேதாகமத்தை நேரடியாக அவர்கள் பயன்படுத்தாதபடிக்கு நிறைய தடைகள் விதிக்கப்பட்டிருந்ததே அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை மத்திய காலத்திலே நாம் பார்க்கத்தக்கதாக. செவ்வாய்க்கிழமை பாடத்தில் அதனால தான் ஆவியானவரால் பிரகாசம் அடைதல் படித்து கொண்டிருக்கும் போது தான் ஒரு நாள் அவருக்கு இந்த புஸ்தகம் வேதாகமம் கிடைக்குது. அதை படிக்க 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 புதிய ஏற்பாட்டை தேவன் தனக்காக செய்த காரியம் என்ன, தான் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியம் என்ன, தான் கிரியைகளினால் ரட்சிக்கப்படலாம் என்று சொல்லக்கூடிய ரோமைய கிறிஸ்தவ வல்லமையினுடைய ஒரு உபதேசங்கள் வேதத்திற்கு ஒத்து வராததாக இருப்பதை அவர் என்ன செய்தார், அந்த நேரத்தில் அறிந்து கொள்ளத்தக்கதாக ரோமருக்கு நிருபத்தை விசேஷமாக அவர் வாசித்த அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற அந்த வார்த்தையானது அவருடைய மனதின் அடியாழத்திலே தங்கத்தக்கதாக வேதத்தை நேசிக்க அவர் ஆரம்பிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர் என்ன செய்கிறான்னு சொன்னீங்கன்னா, கடைசியில் அவர் மிக அதிகமாக அவர் நேசிக்க ஆரம்பித்து கடைசியில் என்ன செய்கிறான்னு சொன்னீங்கன்னா, அவர் ஒரு முடிவுக்கு வராரு. வேதாகமம் தான் கிறிஸ்தவனுடைய நம்பிக்கையின் அடிப்படையாக இருக்க வேண்டும், விசுவாசத்தின் அடிப்படையாக வேதாகமம் மாத்திரமே இருக்க வேண்டும் இல்லையா? ரோமைய கிறிஸ்தவ திருச்சபை கற்றுக் கொடுத்திருக்கிற கிரியைகளினால் ரட்சிக்கப்படுதல் என்று சொல்லக்கூடிய 7 சாக்கிரமந்துகள், அவர் 7 சாக்ரமெண்ட்ஸ் அவசியம் இல்லை என்பதையும், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், இயேசுவானவர் ஒருவரால் தான் பாவங்களிலிருந்து மீட்க முடியும், அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நமது பாவங்கள் அவர் சிந்தின இரத்தத்தினாலே கல்வாரி சிலுவையில் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்கின்ற அந்த காரியத்தை மையமாக வைத்து தான் அவர் என்ன பண்ணார், இந்த 95 சீர்திருத்த கருத்துக்கள் 95 தீசிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறார்கள், அதை எழுதி 1517ஆம் ஆண்டு அவர் விட்டன்பர்க் பல்கலைக்கழக அதில் பேராசிரியராக இருந்தார். அவர் பைபிள் பேராசிரியராக இருந்தார். ஏற்கனவே டாக்டர் ஆஃப் டிவினிட்டி அவர் முடிச்சுட்டு இருந்தார், டிடி அவர் முடிச்சுட்டு இருந்ததுனால அவர் அங்கே பேராசிரியராக இருக்கிறாரு. அப்போ தான் அந்த வேதத்தை வாஸ்து நிறைய பேர் அந்த தேசத்து ஜனங்கள் அவரோடு சேர ஆரம்பித்தார்கள். ஃப்ரெட்ரிக் த வைஸ் என்று சொல்லக்கூடிய இளவரசர் தான், ஜெர்மனி இளவரசர் தான் அவர் உயிரை பாதுகாக்கத்தக்கதாக அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை, அதாவது 2ஆம் உலகப் போரில் கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனின்னு 2ஆக பிரிஞ்சுது. லுத்தர் அதுக்கு முன்னால் சீர்திருத்தம் செஞ்சாலே 1500களில் 16ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியில் வடக்கு ஜெர்மனி தெற்கு ஜெர்மனின்னு 2ஆக பிரிஞ்சுது. ஒரு பக்கம் முழுதும் கேத்தலிக் பிரின்சஸ்ஸு, கேத்தலிக் பிலீவர்ஸ், இன்னொரு பக்கம் முழுதும் ப்ரொட்டஸ்டான்ஸ் பிலீவர்ஸு, ப்ரொட்டஸ்டான்ஸ் சர்ச்சஸ், டாக்டர் லுத்தர். தேசமே 2ஆக பிரிஞ்சுது சீர்திருத்து. அதனால தான் அவரால் உயிரோட நேச்சுரல் டெத் அடைய முடிஞ்சுது அவரால். இல்லைன்னா அவரையும் பிடிச்சி அவரையும் கொண்டு இருக்கலாம். அதற்கான 6 முறை முயற்சி செஞ்சாங்க, ஆனால் முடியல. இந்த இடத்துல நாம் பார்க்கும்பொழுது அது மாத்திரம் நல்ல அருமையான ஆண்டோட பிள்ளையில் ஜான் நாக்ஸ் என்று சொல்லி ஸ்காட்டிஷ் ரிஃபார்மர் என்று சொல்லி அவரை சொல்வார்கள், ஜான் நாக்ஸ். இப்போ அந்த இளவரசி கேட்டாங்களாம், மேரின்றவங்க, இப்போ நீ வேதம்தான் முக்கியம்னு சொல்கிற, ஆனால் ரோமைய கிறிஸ்தவ சபை என்ன சொல்லுது, வேதாகமம் ப்ளஸ் ட்ரெடிஷன்னு சொல்லுது, நான் எதை நம்புறது? அவங்க அந்த அம்மா கேட்குறாங்க அவர்கிட்ட. இவர் லுத்தருடைய கருத்துக்கள், வில்லியம் டிண்டேலுடைய கருத்துக்களை எல்லாம் பின்பற்றி அவர் என்ன பண்ணுறார், வேதம்தான் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டபானாக நிற்கிறாங்க சீர்திருத்தவாதிங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. கத்தோலிக்க சபை என்ன போதிச்சு, இது ஸ்கிரிப்சர் ப்ளஸ் ட்ரெடிஷன். நாங்கள் இவங்க சொன்னாங்க இல்லை ட்ரெடிஷன்லாம் வேணாம் ரட்சிக்கப்படுறதுக்கு. ட்ரெடிஷன்னா என்னது, 7 சாக்ரமெண்ட்ஸு, காணிக்கை செலுத்துறது, தன்னைத்தானே தண்டித்து கொள்ளுதல். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ரோமை கிறிஸ்துவ வல்லமையில் பெனன்ஸ் என்று சொல்லுவாங்க. பெனன்ஸ் அப்படின்னு சொன்னால்
உங்களுக்கு வந்து தண்டனைக்காக ஒரு காரியம், ஒரு ஒரு தப்பு பண்ணிட்டா அதுலேருந்து நீ விடுதலையாக ஒன்று நீ பணம் செலுத்தணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு விதத்தில் நீ வந்து அதுலேருந்து தப்பிக்கலான்னு. சீர்திருத்தவாதிங்க என்ன போச்சாங்கன்னா, அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம், நீ ஏசாமி விசுவாசித்து உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கிட்டு அவர்கிட்ட அறிக்கையிட்டால் அவர் பாவங்களெல்லாம் மன்னிப்பார். இந்த சீர்திருத்த கருத்துக்களை தான் ரோமைய வல்லமையால் ஏற்றுக்க முடியல அவங்க. ஏன்னா அவங்களுடைய வருமானங்கள்லாம் பாதிக்கப்படுது அதனால். அப்போ லுத்தரை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளிப்படையாக எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவரும் விட்டு கொடுக்குறதா இல்லை, விட்டு கொடுக்கல இல்லையா. அதனால தான் இன்றைக்கி வேதாகமம் நம்முடைய கரத்தில் தமிழ் மொழியில் இருக்கிறது. தமிழில் மொழிபெயர்த்தவரும் யார், ஒரு ஜெர்மன் பாதிரியார் தான், ஒரு புரொட்டஸ்டன்ட் பாதிரியார், ஒரு லுத்தரன் மிஷனை சேர்ந்த அவர் பேர் ஜீகன் பால் என்று சொல்லக்கூடியது. தரங்கம்பாடிக்கு அவர் வந்து 1700களில் அவர் வந்து தமிழ் மொழியிலே வேதத்தை மொழிபெயர்த்ததை நாம் பார்க்குறோம். இந்த வசனம், அந்த வசனத்துக்கு எவ்வளோ முக்கியமானது. அதை மொழிபெயர்த்தவர்கள் அப்படி அவர்கள் கொல்லப்படத்தக்கதாக அருமையான ஆண்டோட பிள்ளைகளை. அப்போ ஜான் நாக்ஸ் கிட்ட அந்த அம்மா கேட்டாங்களாம், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்க, எதை தான் நான் நம்புறது அப்படின்னா, அவர் சொன்னாரா, நீங்கள் பைபிளை மட்டும் நம்புங்க, அது போதும். அது இருந்தாலே நீங்கள் என்ன பண்ணலாம், வேதத்தில் உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து அதை விசுவாசித்தாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அவர் சொல்லத்தக்கதாக. புதன்கிழமை பாடம் அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை கிறிஸ்து மட்டுமே கிருபை மட்டுமே என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து மட்டுமே கிருபை மட்டுமே என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு. அதில் விசேஷமாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று அந்த இடத்துல அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை பவுல் அப்போஸ்தலன் எழுதுவதை நம்மால் இதுதான் சீர்திருத்தவாதிகளோட மைய கருத்தாக இருந்தது. பார்த்துவாங்க, அவங்களால ஓய்வு நாள் சீர்திருத்தம் செய்ய முடியல, அவங்களால குழந்தைகள் ஞானஸ்தானந்து விடுபட முடியல. ஏன்னா அவங்க விக்கிரக ஆராதனையில் இருந்தோம், பாவ மன்னிப்பு சீட்டு வாங்குறதுல இருந்தோம், மற்ற 7 சாக்கிரமந்தங்களை செய்வதனால் அதனால் ரட்சிக்கப்படுவோன்ற அந்த நம்பிக்கைகள், அடிப்படை நம்பிக்கையில் இருந்தே அவங்கள சரியான பாதைக்கு திருப்புறதே பெரிய காரியமாக இருந்தது. ஏற்கனவே போன வாரம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமையாக ஆசரிப்பதும் குழந்தைகள் ஞானஸ்தானமும் பராபரனின் எந்த விதமான கட்டளையின் பேரிலும் அமையாமல் திருச்சபையின் கட்டளையின் பேரில் அமைந்தது என்று சொல்லி லுத்தரே சொல்லியிருக்காரு. அவர் தேர்தி இந்த 2 காரியமும் வந்து குழந்தைகள் ஞானஸ்தானமும் ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு போகிறதும் தேவ வார்த்தையில் கிடையாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். திருச்சபை செய்த ஏற்பாடுன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அதில் பண்ண முடியல அவங்களால சீர்திருத்தத்தை. அதுக்காக தான் தேவன் நம்மை கொண்டு வந்தார் செவன்த் அட்வென்டிஸ்ட் சர்ச்சை இல்லையா. ஒரு சவுண்டு டாக்டரின்ஸோட நம்மளை வந்து கொண்டு வந்து நம்ம வந்து அவைகளெல்லாம் உடை தெரியத்தக்கதாக தேவன் கிருபை செய்யும். இங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ரட்சிக்கப்பட்டு இது உங்களால் உண்டானதில்ல, தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டதுபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. இதுதான் அவங்கள வந்து ரொம்ப, இந்த வசனங்கள் தான் அந்த சீர்திருத்த கருத்துக்களுக்கு வலுவூட்டத்தக்கதாக அருமையான ஆண்டோட பிள்ளைகள். அப்படி தானே? நம்ம வந்து இன்றைக்கி கற்பனைகளையும் சேர்த்து பேச வேண்டியதாகுது. ஓய்வு நாள் கற்பனை மீறி இருக்குதுன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது வந்து ஒரு பூரணமான வெளிச்சம் நமக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம அதை பிரசங்கித்து திருச்சபைகளை உருவாக்குகிறோம். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த அந்த விக்கிரக ஆராதனைன்ற அந்த இது இருக்குது இல்லையா, உருவ வழிபாடு திருச்சபைகள், அதிலிருந்து அவங்கள கொண்டு வந்து அவங்கள வந்து இயேசு கிறிஸ்து தான் தெய்வம், அவங்கள வந்து மரியாளுடைய பாதையிலேருந்து திருப்பி மரியாளை வணங்குவதிலும், அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனுக்கு மாதாவே பாவிலாக இருக்கிறவங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்கின்ற அந்த ஜபங்களிலிருந்தும் மணிகள் எண்ணுவதிலிருந்தும் அவர்களை விடுதலையாக்கி கிறிஸ்துவின் மேலுள்ள பூரண விசுவாசத்தை அவர்களுக்கு கொண்டு வருவதே அதுவே ஒரு பெரிய காரியமாகிடுச்சு அவங்களுக்கு. மற்ற காரியங்கள்லாம் ஓய்வு நாளோ குழந்தை ஞானத்தில் அதெல்லாம் அவங்களால செய்ய முடியல. ஏன்னா இதுக்கே அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய போராட்டங்களை அவர்கள் அனுபவித்ததை நாம் பார்க்கிறோம் அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை. அப்படி என்றால் அதனால்தான் கிருபை என்று சொல்லக்கூடிய ஒரு ஈவு, அதுக்கு வந்து எதுவுமே செய்யப்படவனா ரட்சிக்கப்பட, எல்லாத்தையும் ஏசாமி செஞ்சுட்டார் சிலுவையில். இயேசுவானவர் சவதரித்த புண்ணியங்கள் கல்வாரி சிலுவையில், அதன் மேல் உன்னுடைய நம்பிக்கை இருக்குமென்றால் நீ ரட்சிக்கப்படுவாய் என்று டாக்டர் லுத்தர் என்ன செய்கிறாருங்க, போதிக்கத்தக்கதா. லுத்தரன் ரிஃபார்மேஷன் அவங்க எல்லாம் எதை பின்பற்றாங்க, இதை தான். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது, ரோமர் 3:23 இல்லையா, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இயேசு கிறிஸ்துவிலே உள்ள கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம்,
என்று சொல்லக்கூடிய அந்த காரியம் அவங்களுக்கு அவங்க அதுதான் பெருசாக அது எல்லாம் கிருபையினாலே கற்பனைகள் எல்லாம் அடங்கியிருக்கு. ஆனால் கிருபைன்றது வந்து விசுவாசிக்க மாத்திரமல்ல, கீழ்ப்படிவதற்கும் சேர்த்து கொடுக்கப்படுறது தான் கிருபை. அதுதான் நம்முடைய உபதேசம். ஆனால் அவங்களால அதெல்லாம் செய்ய முடியல. அவங்களுக்கு வந்து பைபிள் மேலே நம்பிக்கை ஏற்படுத்துகிறதே இந்த சீர்திருத்த டைமில் இருந்த கிறிஸ்தவங்களுக்கு அதை ஏற்படுத்துகிறதே அவங்களுக்கு பெரும்பாடாக இருந்துச்சு. காங்கிரிகேஷனல் சிங்கிங்கை வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் டாக்டர் லுத்தர். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், மாஸை வந்து கிரீக் லத்தீனில் அவர் பேசாமல் அது ஜெர்மனி மொழியில் பேச ஆரம்பித்தார். பிரசங்கங்களை ஜெர்மனி மொழியில் செய்கிறார். நான் வசனம் சொல்லுவேன், நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். காங்கிரிகேஷன் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் டாக்டர் லுத்தர் தான். நிறைய சீர்திருத்தங்களை அவங்க செஞ்சாங்க. ஆனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்ன பண்ணுறாங்க, உயிர் பயத்தோடு தான் அவர்கள் இயற்கை மரணமாக இருந்தால் உயிர் பயத்தோடு அவர்கள் மரித்து போவதை நம்மால் பார்க்க. வியாழக்கிழமை பாடத்தில் கீழ்ப்படிதல் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இல்லையா, கீழ்ப்படிதல் விசுவாசத்தின் கனி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் சொல்லப்பட்டது. கிறிஸ்துவானவருடைய மரணம் மனிதனை எப்படி மீட்கிறது என்பதை ரோமர் 8:1-2 மூலமாக பவுலப்போஸ்தலன் சொல்கிறார் இல்லையா. எப்படியெனில் விசுவாசத்திலே பலவீனமாக இருந்த எப்படியெனில் மாம்சத்தில் பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தமது குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அதேனென்றால் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக முதல் வசனம் நான் வாசிக்கிறேன். 8:1 மாம்சத்தின்படி நடாமல் ஆவியின்படி ஆக்கினை தீர்ப்பில்லை, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பதின் பிரமாணத்தின் விடுதலை ஆக்கிற்று என்று அவர்கள் எழுதத்தக்கதாக. இது வந்து ஒரு பெரிய டாக்ட்ரினல் கான்ஃப்ளிக்ட் ஆகிப்போச்சு ரோமிய கிறிஸ்தவ வல்லமைக்கும் சீர்திருத்தவாதிகளுக்கும் மத்தியில். அந்த கான்ஃப்ளிக்டில் நிலை நின்றதுனால தான் இன்றைக்கி நம்ம கையில் பைபிள் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து கிரியைகளும் இல்லாமல் ரட்சிக்கப்பட முடியாதுன்னு ஒரு பூரணமாக கொண்டு வந்திருக்கிறோம் நம்ம சத்தியத்தை. அப்படி தானே இல்லையா? ஃபெய்த் வித்தவுட் ஒர்க்ஸ் இஸ் டெட் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அவருக்கு டாக்டர் லுத்தருக்கு பின்னால் வந்து டாக்டர் ஜான் கால்வின், அவர் ஒரு பெரிய ரிஃபார்மர். அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், வி ஆர் நாட் சேவ்டு பை ஒர்க்ஸ் எட் நாட் வித்தவுட் இட் என்று சொன்னார். நாம் கிரியைகளினால் ரட்சிக்கப்படுவதில்லை, கிரியைகள் இல்லாமலும் ரட்சிக்கப்படுவதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கருத்துக்களுக்கு வர ஆரம்பித்தாங்க பின்னால் அந்த சீர்திருத்தவாதி. ஆனால் முன்னால் இருந்தவங்க ஏன் எக்ஸ்ட்ரீம் ஃபெய்த்துக்கு அவங்க போனாங்கன்னிங்கன்னா, விக்கிரக ஆராதனை தேவையில்லை, நீ யார்கிட்டையும் ஜெபம் பண்ண வேணாம், உருவங்களை பார்த்து ஜெபம் பண்ண வேணாம், ஏசாமியை முடங்கால் படிக்கிட்டு இயேசுவின் நாமத்தினால் அவரை வந்து சொந்த ரட்சகராக உலக ரட்சகராக இறைவனாக ஏற்றுக்கொண்டு ஜெபிச்சாலே போதும் பாவங்கள் மன்னிக்கப்படும். அதுக்கு கொண்டு வர முடியல. அது கொண்டு வரதே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க. அதனால தான் சீர்திருத்தவாதிகளுடைய அந்த நிலைமைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பரிதாபமான நிலைமை அவர்கள் அடைந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. சீர்திருத்த கால அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை கிறிஸ்துவானவரை நோக்கி பார்க்க சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க சபைகளிலே போதிக்கப்பட்டதை நாம் பார்க்குறோம். விசுவாசத்திற்காக அப்புறம் வெஸ்லியன் ஒருத்தர் வந்தார், இங்கிலாந்து ரிஃபார்மர் இல்லையா. அவர் ஒரு முறை ஒரு லண்டன் நகரத்தில் இருக்கக்கூடிய மொரோலியன் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சபையில் அவர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் உட்காந்து கொண்டிருந்த பொழுது ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய டாக்டர் லுத்தருடைய விளக்க உரை வந்து வாஸ்து காட்டினாங்களாம் அந்த சபையில். அப்போ தான் அவருக்குள்ளாக அந்த ஈர்ப்பு வருகிறது கிறிஸ்தவ மார்க்கத்தின் மேல். அநேகர் பிறவி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த உணர்வுகள் இருக்காது, அந்த காஸ்பல் வந்து அவங்கள அடைஞ்சிருக்காது. இவர் வந்து அதை கேட்கும் போது தான் இவர் உணர்றாரு, இயேசு வண்டையில் இழுக்கப்பட்டு தன் பாவங்களை பற்றிய உணர்வுகள் வந்து அதன் பின்பு பெரிய விசுவாசியாகி ஒரு பெரிய ஊழியக்காரராகி இந்த ஜான் வெஸ்லி என்ன பண்ணுறாருங்க, மாபெரும் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தத்தக்கதாக அவங்க ஏற்படுத்தின சர்ச் தான் மெத்தடிஸ்ட் சர்ச். அதை தான் நம்ம இன்றைக்கி தென்னிந்தியாவில் சிஎஸ்ஐன்னு சொல்கிறோம் இல்லையா. நார்த் இந்தியாவில் வந்து சிஎன்ஐ, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியான்னு, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. டாக்டர் இந்த ஜான் விக்லிஃப் அவர்கள் செய்த சீர்திருத்தம் இங்கிலாந்து தேசத்தில் மெத்தோடிசம் இல்லையா. அது வந்து இன்னும் நம்ம நிறைய காரியங்கள் இருக்குது, நேரமாகி சென்று கொண்டு இருக்குது. அவர்கள் விசுவாசத்திற்காக தங்களை பாதுகாத்து கர்த்தருக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்து மரணம் தருவாயிலும் விசுவாச நிலை நின்றது போல நாமும் நிலை நிற்க தேவன் கிருபை செய்வார். ஆமென்.
இரக்கங்களில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்திலே ஒரு சிறுமந்தியாக நாங்கள் வந்திருந்து உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கத்தக்கதாக எங்களுக்கு கொடுத்த மாபெரும் சிலாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதோ ஆண்டவரே, நாங்கள் சீர்திருத்தவாதிகள் உடைய வார்த்தைகளுக்கென்று, ஆண்டவரே உடைய ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கென்று எப்படி அதை விசுவாசித்து போதித்து அவர்கள் சீர்திருத்தங்களை செய்து சீர்திருத்த கருத்துக்களை அவர்கள் வகுத்தெடுத்து அதன் மூலமாக உம்மண்டையிலே ஜனங்களை வழிநடத்துகிறவர்களாக இருந்தால் அதற்கு அவர்கள் பட்ட பாடுகள், மரணங்கள், அடிகள், உதைகள், சிறைவாசங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஓரளவு வாசித்து பார்த்தோம் ஆண்டவரே. அவர்கள் நிலை நின்றபடினால்தான் இன்றைக்கு எங்கள் கரங்களிலே இந்த வேதாகம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உடைய கிருபை தொடர்ந்து எங்களை சத்தியத்திலே வழி நடத்தி நீர் வரும் வரையிலே நாங்கள் ஏற்றுக்கொண்ட விசுவாசத்திற்கு உண்மையாக இருந்து பிறருக்கு போதித்து அநேகரை ரட்சிப்பின் பாதைக்குள்ளாக திருப்பவும் ஆண்டவரே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதை நாங்கள் உணர்த்தி காட்டவும் தேவ கற்பனைகளின் சத்தியத்தையும் ஒன்றாக சேர்த்து ஆண்டவரே ஒரு முழுமையான பூரண சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து வழி நடத்தி செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென்.